ஹாய் காய்ஸ், வெல்கம் மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு ஒரு குழம்பு செய்ய போகிறேன். ஒடிசா ஸ்டைலில். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 4 உருளைக்கிழங்கு வந்து நீட்டு வாக்கில் தோல் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கத்திரிக்காய், 3 தக்காளி, முருங்கைக்காய். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து மாற்றிட்டு அதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் போட்டு இது வந்து வேக வச்சு எடுத்துடலாம். அப்போ தான் குழம்பு சீக்கிரமாக செய்ய முடியும். இப்போ பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் வேக வச்சாச்சு. இப்போ கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பார்த்திங்கன்னா அரைச்ச பேஸ்ட்டெல்லாம் நான் வந்து போட்டுக்கிறேன். சீரகம், வரமிளகா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு. ஸோ இதெல்லாம் போட்டு அரைச்சது. இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள். ஸோ இதெல்லாம் போட்டு இதையும் நல்லா வந்து மசாலாவில் வந்து நல்லா வந்து வதக்கிறேன். ஸோ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து காய்கறியெல்லாம் போட்டுடலாம். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் வேக வச்ச தக்காளியும் போட்டு அதையும் நல்லா வதங்கிக்கிறேன். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச காய்கறியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதையும் வந்து இதில் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா கொதி வந்தோடனே குழம்பு ரெடி ஆயிரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு தட்டை போட்டு மூடி வச்சுட்டேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கிறோம், அதனால வந்து ரொம்ப கொதி வேண்டாம். ஸோ 2 கொதி வந்தோடனே நான் இறக்கி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், சூப்பரான குழம்பு முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு குழம்பு ரெடி பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா, பை பாய்.